ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேஎன்கே டோரா பேசுகிறேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ நீங்கள் இப்போ வந்திருக்க யூஆர்எல் ஸ்பின் பண்ணுங்க ப்ரோ. அதுக்கு மேலே ஒருத்தர் கன் கலெக்ஷன் காட்ட சொல்லியிருக்காரு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேன். ஓகே, இப்போ உங்களுக்காக டாப் அப் பண்ணிட்டு நான் வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்பின் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி என்கிட்ட மேக்ஸில் இருக்குது. ஃபேமஸ் 3ஆவது எவ்வளோ 4ஆவது எவ்வளோ வச்சுருக்கேன்னு சரியாக தெரியல. ஓகே, இப்போ ஸ்பின் பண்ணிடலண்ணா. நான் ஃபோக்கஸ் பண்ணதும் அங்கே நான் எடுக்காமல் இருக்க கன்று, நான் கன் கலெக்ஷனுக்காக தான் வந்து மோஸ்ட்லி இது பண்ணேன். ஓகே, இப்போ நான் உங்களுக்காக ஸ்பின் போட்டுட்டேன். ஒரு 200 ஸ்பின் போட்டிருக்கேன். வருதுன்னு தெரில, எனக்கு தெரியும் இந்த மாதிரி மட்டமாக தான் கொடுப்பானுங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு இதுவும் 20 டைமண்ட் கணக்கு வச்சு 200 டைமண்ட் கொடுக்குறானுங்க 10 இது. இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள். ஓகே, இது நான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணது அது 2 கன்று தான். ஓகே, ஸ்பின்னு போட்டாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒஸ்ட்டாக கொடுக்குறானு பாருங்கள். இதெல்லாம் வந்து கிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். ஆல்ரெடி அந்த பாக்ஸ் கொடுத்தா கூட நம்மளுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு நம்ம வந்துட்டு இது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, எத்தனை பாக்ஸ்? 2 பாக்ஸ் வந்துருக்கா? 1 பாக்ஸ் வந்துருக்கு. ஓகே, ஆல்ரெடி 46 லக்கி வச்சுருக்கிறதுனால நான் ஒன்று ஸ்பின் பண்ணுறேன். இதெல்லாம் வச்சு என்னடா பண்ண போகிறேன். 20 டைமண்டுக்கு அதெல்லாம் ஒர்த்தாடா. ஏன்டா கரீனாக்கரா ஒஸ்ட்டாக இருக்குது. சீரியஸ்லி ஒஸ்ட்டு. இது வந்துட்டு 50 லக்கி ஓகே, பட் ஆனால் அதுக்குள்ளேயே கொடுக்கலாம். இவங்க கொடுக்க மாட்டானுங்க. 50 லக்கியில் தான் கொடுப்பானுங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி என்கிட்ட மேக்ஸில் இருக்குது. அதே திரும்ப கொடுத்து இப்போ 100 டோக்கன் அதுலேருந்து நான் க்ளைம் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பின்னாவது ஒழுங்காக வருதான்னு பார்க்கலாம். திரும்ப 0 லக்கி. திரும்ப நான் அது இதுன்னு ஏதோ பண்ணி கொடுத்து பார்க்குறேன். கொடுக்க மாட்டானுங்க போல் அவ்வளோ சீக்கிரத்தில். ஃபேமஸ்லாம் வந்தால் வேஸ்ட்டுங்க. ஃபேமஸ்லாம் வந்தால் சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா வந்துட்டு அதை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. அது யூஸே இல்லை இப்போலாம். 20 டைமண்டு என் அப்போ காசு போகுது எல்லாம். ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. ஒரே ஒரு பாக்ஸ். அதை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். 4 3 கிடைக்கும். அதில் 2 பாக்ஸு. இதில் 2 பாக்ஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு என்னடா 20 டைமண்ட் மனசாட்சின்னு ஒன்று இருக்காடா. 20 டைமண்டுக்குலாம் இதெல்லாம் தேவையாடா கரீனாக்கரா. கொடுத்து பாருங்க. நான் மோஸ்ட்லி வந்து ஃபோக்கஸ் பண்ணது பேராஃப்ளோ போக்குற 2 ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா ஓகே பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் இவனுக்கு என்னென்னா அதை தவிர மற்ற எல்லாமே கொடுக்குறானுங்க. 44 லக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்று ஸ்பின் பண்ணிகிட்ருக்கேன். என்ன விழுதுன்னு பார்க்கலாம். நமக்கு எவ்வளோ லக் இருக்குதுன்னு தெரியல. எனக்கு தெரியும் டோரா இந்த ஐடி வந்துட்டு எனக்கு லக்கு இல்லாத ஐடி தான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் எனக்கு எதுவுமே கிடைக்காது. நிறைய டைமண்ட் ஸ்பின் பண்ணால் மட்டுமே தான் எனக்கு இந்த ஐடியில் ஏதாவது ஒன்று கிடைக்கிது. ரேர் தான். நான் ஒரு கன்று மேக்ஸ் பண்ணுறதுக்கே டோக்கனே எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது இந்த ஐடியில். நான் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணது 2 கன்று தான். பட் ஆனால் அதை தவிர மற்ற எல்லாமே கொடுக்குறானுங்க. ஓகே, 48 லக்கி வந்துருச்சு. அடுத்து ஏதாவது ஸ்பின் ஏதாவது கொஞ்சம் பார்த்து கொடுங்கடா டேய், ப்ளீஸ்டா டேய். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு 2 ஏதாவது ஒரு கன்று விழுமா. ஓகே, பார்த்துடலாம். வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆடா பாவீங்களா, திரும்பவும் ஏன்டா இதே கொடுத்து சாவடிக்கிறீங்க. ஏன்டா இது மேக்ஸ் இருக்குடா ஆல்ரெடி. ஸோ போச்சு, டைமண்டெலாம் போச்சு. இன்னும் 643 டைமண்டு தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும். ஓகே, நம்ம போய் இப்போ உள்ளே வந்து டோக்கன் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். யூனிவர்சல் டோக்கனாக மாற்றலாம். ஓகேவா, இதில் ஒரு 200. ஓகே, இதில் ஒரு 200 எடுத்தாச்சு. இப்போ நான் வந்துட்டு ஸ்கேரு இல்லைனா வந்துட்டு எக்ஸமிட் இது 2 தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா இது 2 தான் 5ஆவது லெவல் பண்ண வேண்டியது இருந்தது. நாம் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸமிட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா MP5 அதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸமிட் தான் கொஞ்சம் லாங் ரேஞ்சு சூப்பராக அடிக்கும். எக்ஸிமிட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா வந்துச்சு. ஓகே, இதில் ஒரு 348 இருக்குது. போட்டாச்சு. 5ஆவது லெவலில் போட்டாச்சு. வேறு லெவல். அந்த எஃபெக்ட் தாங்க வேறு லெவல். 6ஆவது லெவல் பயங்கரமாக இருக்கே. ஓகே, அடுத்து ஸ்கேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 7 தேவைப்படுது. நான் அதுலேருந்து டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். 7 இது நான் பாக்ஸ் வாங்காமல் 40 பாக்ஸ் வாங்காமல் இதுலேருந்து டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். எவ்வளோ கேட்குறானுங்க. ஓகே, இப்போ வந்து ஸ்கேர் 5ஆவது லெவல் பண்ணியாச்சு. வேறு மாதிரி கைஸ். ஓகே, எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி 5 கன்று மேக்ஸ் வச்சுருக்காங்க. அதனால் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது எக்ஸமேட்டு தான். அதோட எமோட்டும் அதோட அந்த எஃபெக்ட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.